வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். இல்லைன்னா தேங்காய் பால் வெஜ்ஜி புலாவ் செய்ய போகிறோம். 2 கிலோ அரிசியில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 200 கிராம் எண்ணெய். 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறதுனால அதில் நம்மளுக்கு எண்ணெய் வந்து அந்த தேங்காய் பாலே நம்மளுக்கு எண்ணெயாக மாறிடும். அதிக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்றினா நம்மளுக்கு ரொம்ப தெகட்டில் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இந்த 2 கிலோவுக்கு வந்து 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை ஒரு 3 இலை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு வந்து 20 கிராம் பச்சை மிளகா. அப்புறம் அடுத்து வந்து வெங்காயம் வந்து 600 கிராம். 1 கிலோவுக்கு 300 கிராம்னா 2 கிலோவுக்கு 600 கிராம் வெங்காயம். நம்மளுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் சரியாக வதங்காமல் நம்ம செஞ்சோம்னா சாப்பாடு வந்து சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம அடுத்து தக்காளி போட போகிறோம். நேரத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம். 1 கிலோ 300 கிராம், 2 கிலோவுக்கு வந்து 600 கிராம் தக்காளி. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தக்காளி வதங்கணும்னா நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம். இஞ்சி 200 கிராம், பூண்டு 200 கிராம். 1 கிலோவுக்கு 100 கிராம், ஒரு கிலோவுக்கு 100 கிராம் போனோம். நம்ம 2 கிலோ சேர்த்தனால 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதங்கின்னு இருக்குது. இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், பச்சை மிளகாய் 2 கிலோவுக்கு 20 கிராமுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் பச்சை மிளகா போட்டாங்க. மொத்தம் பச்சை மிளகா 40 கிராம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் செய்கிறதுனால இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் போட போகிறதில்ல. மிளகாய் தூள் போட்டால் நம்மளுக்கு ரெட் கலர் வந்துடும். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒயிட் எல்லோ கலரில் இருக்கும் சாதம். நம்ம மிளகாத்தூள் போடாததுனால அந்த காரத்துக்காக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 20 கிராம் பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து 4 தேங்காய் உடைச்சி அதை நம்ம தேங்காய் அரைச்சி நம்ம பால் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி பதம். அதுக்கு பதில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுறோம். 4 முழு தேங்காய் உடைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். அதுலேருந்து நம்ம 2 கிலோ அரிசினா 3 லிட்டர் தண்ணி. 1க்கு 1.5. 1 கிலோ அரிசி போட்டால் 1.5 லிட்டர் தண்ணி. அப்போ 2 கிலோ அரிசி போட்டால் 3 லிட்டர் தண்ணி. அப்போ அந்த தண்ணிக்கு பதில் நம்ம 3 லிட்டர் நம்ம தேங்காய் பாலே ஊற்றிக்கலாம். 4 தேங்காய் எடுத்தால் போதும். சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால். இதை வந்து எல்லோரும் விரும்பி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். எல்லாம் வயிற்றில் இருக்கிற அல்சரெல்லாம் சரியாகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற வச்ச 2 கிலோ புல்லட் அரிசியை நம்ம வந்து இந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த கலரில் தான் வரும் சாப்பாடு. ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வந்து 20 கிராம் சேர்க்கலை 2 கிலோவுக்கு. அதுக்கு பதில் 20 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு சாதம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணோம். உப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்டைக்கு கொஞ்சம் கெரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பும் தண்ணியும் லெவலான பிறகு இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ தம் போட்டு எடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து சுவையான தேங்காய் பால் வெஜ்ஜி பிரியாணி நம்மளுக்கு தயாராகிடும்.
நம்ம வந்து தம் போட்டு இருக்கிறோம். மேலே நெருப்பு அள்ளி வச்சுட்டு தம் போட்டுக்கிறோம். அந்த நெருப்பு மேலே கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் போட்டோம். அந்த நெருப்பு கொஞ்சம் கணிச்சிச்சின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக தம் ஆகிடும். நம்மளுக்கு 20 நிமிஷம் தம் போடணும். 20 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்துக்குதுன்னு. நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு. சாப்பாடு மேலே இருக்கிற சாப்பாடெல்லாம் அப்படியே திருப்பி போட்டால் அந்த ட்ரை ஆகிற சாப்பாடெல்லாம் சாஃப்டாகிடும். இந்த பாருங்க சாப்பாடு எவ்வளோ பல உதிரியாக வந்துருக்குது. நமக்கு தேங்காய் பால் சாதம் இந்த கலரில் தாங்க வரும், ஒரிஜினல் இது. நல்லா சூப்பராக வந்துக்குது சாப்பாடு. சாப்பாடு கொஞ்சம் அள்ளி டேஸ்ட் பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் அருமையாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.